நீங்க சொன்ன மாரியே சார், நெறைய பேருக்கு அது ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமா, அனவுன்ஸ்மென்ட்டா அது இருந்தது. அவ்வளோ சீக்கிரம் அத அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நான் மிட் ஆஃப் த சீரிஸ்ல இந்த ஒரு அனவுன்ஸ்மென்ட் ஏன்? அப்படின்ற கேள்வி நெறைய பேருக்கு இருக்கு. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அது கேள்விப்பட்டதும் எப்படி இருந்தது? வாட் வாஸ் யுவர் ரியாக்ஷன் சார்? அதே ஆப்வியஸ்லி நாங்க அங்க கமெண்ட்ரில தான இருந்தோம். ஆமா. வி ஆர் ஆல் ஷாக்டு. பிகாஸ் பட் எங்களுக்கு ஒரு வந்துருச்சு அதுக்கு முன்னாடி நியூஸ் ஒரு பிக் அனவுன்ஸ்மென்ட் வரப்போகுது அப்படி இப்படின்றபோது, நான் இன்ஃபாக்ட் ப்ரெடிக்ட்டே பண்ணேன். இது வந்து அஸ்வினா தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா, இஸ் எ வெரி எமோஷனல் கை அண்ட் இவ்வளோ பெரிய சீனியர் பிளேயருங்க. நம்ம வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பிளேயர நீங்க கூட்டு போனீங்கன்னா, பெஞ்சுக்கு கூட்டுன்னே போகக்கூடாது. ஒண்ணு ஆடுவீங்க, இல்ல ஸ்குவாட்ல இருக்காதீங்க. ஏன்னா, அவர கூட்டிட்டு போயிட்டு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க கிரவுண்டுக்குள்ள தான் பயன்படுத்தணும் அப்படின்றதுனால, இது நாங்க ஒரு மாரி சென்ஸ் பண்ணோம். பட் வி ஆர் ஹோப்பிங் இட் ஷுட் நாட் பி. அது ஆகக்கூடாது. ஏன்னா, நாங்க எதிர்பார்த்தது அந்த சிட்னி அதுக்கப்புறம் வந்து மெல்பர்ன்ல வந்து அஸ்வின் வந்து ஒரு பங்கு டெஃபினட்டா இருக்கும். ஸ்பின்னர்ஸ்க்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்றது. அஃப்கோர்ஸ் சிட்னி வேற மாரி உல்ட்டா மாத்தி யோசிச்சுட்டாங்க. ஆஸ்திரேலியா வேற மாரி விக்கெட் குடுத்தாங்க. ஸோ அங்க தான் ரோல் மிகப்பெரிய இது இருக்கும்னு எதிர்பார்த்தோம். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு பிளேயருக்கு தெரியுங்க. அதாவது எப்பவுமே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வென் டூ ஸ்டாப் அப்படின்றது மோஸ்ட் டிஃபிகல்ட் கொஸ்டின். எப்பவுமே கவாஸ்கர் அவர் வந்து ரிட்டயர் ஆனபோது ஒருத்தர் கேட்டாராம், நீங்கள் வந்து வாட் டிட் யூ ஸ்டாப் அப்படின்னு. ஐ எம் கிளாட் யூ ஆஸ்க் மீ ஒய். பிகாஸ் ஏன் நிறுத்துறீங்கன்னு கேட்கணும், எப்போ நிறுத்துறீங்கன்னு கேட்கக்கூடாது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் அஸ்வின் அந்த மாதிரி ஒரு ஏன்பா நிறுத்திட்டான்னு எல்லாரும் கேட்குறாங்களே. ஸோ தட்ஸ் அ கிரேட் டெசிஷன் நம்ம சொல்லியாரு.